கிருஷ்ணகிரி கூற்றோட கெண்டை மீன் குழம்பும் பாறை கல் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவோம். 12 மணிக்கு வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க வண்டியில அதிகமா இருக்கும். வண்டி நிப்பாட்ட இடம் இருக்கு. ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்ச மீன் குழம்பு அப்படியே சுடு சோத்துல ஊத்தி அப்படியே பெரட்டி அடிச்சா அடடா தனி சுவைதாங்க இந்த மீன் குழம்பு. இப்போ உயிரோட மீன் பிடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கேபே டேம் போகலாம், தென்மனை ஆறு போகலாம். இப்போ கடை முன்னாடியே வந்து ஒரு ஆறு போகுது. வெல்கம் டு பட்டணம் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கேபே டேம் கூட் ரோட்ல இருக்கு இந்த மாதிரி மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில அப்படி என்ன ஸ்பெஷல்னா முழுக்க வெறும் அடுப்புலயே மீன் குழம்பு கல் மீனும் போட்டு தராங்களாம். கிருஷ்ணகிரி பைபாஸ்ல போறவங்களும் சரி, கேபே டேமுக்கு போறவங்க சரி, இந்த கடையில் நின்று சாப்பிட்டுட்டு தான் போறாங்களாம். டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா மீன் குழம்பு எப்படி பண்றாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. இந்த இந்துமதி ஹோட்டலோட ஃப்ரெண்டு வியூ இதாங்க. இந்த உணவு முன்னாடி குட்டி அழகான பாலம் ஒன்று இருக்குது. இந்த அழகான பாலத்தில் தான் நம்ம நடந்து உணவத்துக்கு போக முடியும். இந்த பாலத்துக்கு அடியில் பாருங்களேன் ஒரு குட்டி ஓட ஒன்று போகுது. இந்த கடைக்கு மீனெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க கேஆர்பி டேமில் இருந்தால் மீன் கொண்டு வராங்க. இங்கே பாருங்களேன் பாக்ஸ் பாக்ஸாக கொண்டு வந்து எல்லோரும் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணுறாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலேயே வந்து உட்காந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து செதில் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க கழுவுறாங்க, ஒருத்தவங்க கோடு போடுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ வந்து வினிதாக்க வந்து கடைக்காக மீன் குழம்பு பண்ண போறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க நம்ம பார்க்கலாமா? அக்கா இப்போ என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க? நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், புளி, வெந்தயம், சீரகம், மிளகொட்டை, இஞ்சி, மிளகாய். இப்போ என்னக்கா பண்ண போறீங்க? எண்ணெய் போட போறோம். என்ன எண்ணெய் போட்டுட்டாக்கா. நான் வெங்காயம் போட்டுக்கிட்டுங்களா? வெங்காயம் போடுங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி போடுறீங்க. 3 மீன் வாங்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி வந்து நல்லா வதங்கணுமாக்கா. நம்மளுக்காக தான் இப்போ கேஸ் அடுப்புல வந்து சமையல் பண்ணி காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து கடைக்கு வந்து அவங்க விறகு அடுப்புல சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. காஞ்சி மிளகாங்க. வளமாக போடுறீங்களாக்கா? வெந்தயம் போடுறீங்க. அப்படி நாங்கள் எப்பவுமே வெந்தயம் சேர்த்துக்கணும். மிளகட்ட மிளகு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய இடம் வந்து சுத்தி பாக்குற மாதிரி இடம். கேபே டேம் போகலாம், தென்மனை ஆறு போகலாம். இவங்க கடை முன்னாடியே வந்து ஒரு ஆறு போகுது. சூப்பரா இருக்கும். புளி போட போறீங்களா? புளி ஓகேக்கா. நான் கிளீனா அழைச்சி அழைச்சி ஓகேவா? என்ன எப்படின்னா தேங்காய் போட போறீங்க. அப்புறம் இஞ்சி. ஆமாண்ணா. ஓ இப்போ நல்லா வதங்கிடுச்சாக்கா? ஓகே. நாங்கள் ஆட்டிக்கிறோம். இப்போ ஆட்ட போறீங்க. ஓகே. அதை பாருங்க. ஆட்டிட்டுங்க. எண்ணெய் கடுகு போடுறோங்க. என்ன கடுகு? இதுல என்னென்ன கடுகு? இது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடுகு, வரமிளகா போடுறோம். அந்த கடுகு பொறிஞ்சிச்சு. அப்படியே அந்த சாப்பிட்டு ஊற்றுறீங்களா? மசாலா ஊற்ற போறோம். ஓகே. தேவையான அளவு உப்பு போடுறோம். தேவையான உப்பா? மீன் குழம்பு மசாலா போடுறோம். அந்த சாந்துக்குள்ளேயே வந்து மசாலா போடுறீங்களாக்கா? கொஞ்சோண்டு தனியா தூள், மல்லித்தூள். மல்லித்தூள். ஓகே. அந்த அரைச்ச சாந்து, வீட்டு மசால், மல்லித்தூள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர் தான். மீன் போடலாமா? மீன் போட போறீங்களா? ஓகே. முழு மீனா தான் போடுவீங்களாக்கா? பெரிய மீனா இருந்தா கட் பண்ணி போடுவோம். சின்ன மீனா இருந்தா முழு மீன் போடுவோம். பெரிய மீனா 2 கட் பண்ணி போடுவீங்க, சின்ன மீனா இருந்தா முழுசா போடுவீங்க. ஆனா பருப்பு போடணும். இது எல்லாமே நம்ம டேம்ல பிடிக்கிற மீன் தான். ஆமா, டேம் கேரட். இல்ல நம்மகிட்ட சாப்பாடு எவ்வளோக்கா? 60 ரூபா சாப்பாடு. மீன் பீஸோட 60 ரூபாய். மீன் பீஸ் தரீங்களா? ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளவுதானா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஆஃப் பண்ணிடுங்க. சோ மீன் போட்டோனே ஒரு 5 கொதி 2 கொதி வந்தானே ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கண்ணு வெளியே வந்தா போதும். இந்த மாதிரி கண்ணு வெளியே வந்தது. ஓகே. வந்துச்சுன்னா வந்துருச்சு. ஓகே, சூப்பர் தான். ஒரு 2 நிமிஷம் மசாலா ஊறணும். ஓகே.
ஸோ உயிரோட மீன் பிடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்திரத்தில். இதில் மசாலா போட்டு அப்படியே அவங்க நம்மளுக்கு கல்லில் போட்டு எடுத்துடுவாங்க. அவங்க கடை பின்னாடியே தான் வந்து மீன் க்ளீன் பண்ணுறாங்க. பாக்ஸாக கொண்டு வராங்க. பாக்ஸாக கொண்டு வந்து ஒவ்வொரு மீனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கோடு போட்டு பண்ணி தராங்க. சரி வாங்க, இப்போ வந்து மீன் வறுவல் பண்ண போகிறாங்க. மீன் வறுவல் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. ஐயா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மீன் மசாலா போட போகிறீங்களா? ஓகேயா. இது என்னதுயா? மீன் மசாலா. இதில் என்னென்ன ஆடி இருக்கீங்க? பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட், மீன் வறுவல் மசாலா, அவ்வளவுதான். 3 தானாக்கா? பாருங்க எவ்வளோ பெரிய மீன் வறுவல் பண்ண போறாங்க. ஓகே, இது வந்து ஜிலேபி கண்டை. இது என்ன மீனுக்கா? பாறை மீன். இதுவும் பெரிய சைஸா இருக்கும் போலயே. இதோட மீன் எல்லாம் வச்சிருக்கீங்களா? முழு மீன் எல்லாம் வச்சிருக்கீங்களா? பாறை மீனோட முழு மீன் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க எடுத்து கொடுத்துருவோங்க. பின்னாடி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபைனலாக வந்து அக்கா மணக்க மீன் குழம்பு வச்சு முடிச்சாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. டேஸ்ட்டு எல்லா டைமே நான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும், இந்த கடையில் வந்தால் இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டு போவோம், இந்த சைடு வந்தால் இந்த கடையில் சாப்பிட்டு போவோம்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி வந்து மீன் குழம்பு நல்ல மனம் வருது. இப்போ நான் எப்படி இருக்குன்னு வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ அவங்ககிட்ட நான் என்ன வாங்கியிருக்கேன்னு ஒன்றா காட்டுறேன். வாங்க பக்கத்தில். பாறை மீன் வறுவல், தேப்பிக்கண்டை முழு மீன் வறுவல் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு, குழம்பு, இவங்ககிட்ட ரசம் இருக்குது. சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு அவங்களோட மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஆஹா சரியான சூடு. அப்பா பாருங்க, புரியுதா? மீன் வறுவல் பாருங்க. எங்க கொடுங்க. மீன் வறுவல் வந்து சூப்பரா இருக்கு. அந்த மசாலா தான் வந்து விஷயமே. மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நல்லா வந்து மீன்ல வந்து மசாலா இறங்கி அருமையான டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்கு, நல்ல ஸ்மெல். பாருங்க, வெறும் கறி தான் மீன்ல. ஆஹா ஆஹா. நீங்க சொன்னீங்களா? ஒவ்வொரு மீனும் வந்து பெரிய பெரிய மீனா இருக்கு. பாறை மீன் எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்குங்க. அருமையான டேஸ்ட், நல்லா இருக்கு. பாறை மீன் வறுவல் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீன் குழம்புக்கு மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு சூப்பரா வேக்காடு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு பார்த்தீங்களா? ஆஹா அற்புதங்க. குழம்பு மீன் வந்து உண்மையாக அற்புதமாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட். இப்போ மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே வந்து மீன் குழம்பு நல்லா ஊற்றிட்டு நல்லா படித்த ரைஸில் குழம்புல நல்லா இருக்கும். அதெல்லாம் ஆஹா பார்க்கவே ஆசை இருக்கு. மீன் குழம்பு நல்லா இருக்கு. புளி தூக்கலாக வச்சுருக்காங்க, மசாலாவாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த அரைத்த சார்ந்து தான் விஷயமே. அந்த ரசம் கொஞ்சம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரசம். அப்படியே வந்து ரசத்தில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் ரசம் பிரிச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பாய்.